Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பனீர் பட்டர் மசாலா. ஃபர்ஸ்ட் இந்த கிரேவிக்கு வேண்டிய முக்கியமான டொமேட்டோ கேஷ்யூ பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த ஆப்பிள் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. இது கூட 6லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆப்பிள் தக்காளியே யூஸ் பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது ஒரு 8 to 10 minutes மூடி போட்டு வேக வச்சிடலாம். வேக வைக்கும்போது யூஸ் பண்ண தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம கிரேவி செய்யும் போது அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு லைட்டாக வணக்கிடலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் ஆன ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வணக்கிக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே இந்த கிரேவிக்கு 1:2 ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுருங்க. தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைக்கும் போது எடுத்து வச்சிருந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 minutes வேக வச்சுட்டு பச்சை பட்டாணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற பச்சை பட்டாணி சீசனில் வாங்கினது. எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலான்றதை பற்றின டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணேன். தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பட்டர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த டிஷ்க்கு 200 grams பனீர் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ஸோட கரெக்டான அளவு வீடியோவோட எண்டில் லிஸ்ட் பண்ணுவேன். வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணப்பவே கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஃப்ளேவர் போயிடும். அதனால நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனிக்கு பதிலாக நம்ம சுகர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்கிற பட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் வீட்லேயே பண்ணது. அது பற்றின வீடியோவும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். கடைசியாக க்ரீன் கேப்சிகமை நீளமாக கட் பண்ணி ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். ரொட்டி சப்பாத்திக்கு இந்த கிரேவி நல்லாயிருக்கும். சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் பட்டர் மசாலா இப்போ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.